பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதன் பொய் சொல்வதினால் அல்லாஹ் அதன் காரணமாக அவனுக்கு மறுமையிலே இந்த மனிதனை திரும்பி பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களின் உரிமையிலே நீங்கள் கை வைப்பதினால் நாளை மறுமையிலே முஃப்லிஸாக இருப்பான் என்று சொன்னார்கள். முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ். யார் முஃப்லிஸ்? யார் பாதிக்கப்பட்டவன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நஷ்டவாளி யார்? வியாபாரத்தில் எல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு நஷ்டமாக போகக்கூடியவர்களைத்தான் நாம் நஷ்டவாளி என்று சொல்லுகிறோம். மறுமையிலே நஷ்டவாளிகள் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதன் பல ஹஜ்ஜுகளை செய்து கொண்டு குமியலாக அமல்களோடு வந்து நிற்பான். இரவு பகலாக தொழுது கொண்டு தொழுகைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து நிற்கப்படும். அவன் நோன்பு வைத்திருப்பான், அனைத்துகளையும் கொண்டு வந்து கொட்டப்படும். அவன் தர்மங்கள் செய்திருப்பான், சகாத்து கொடுத்திருப்பான், எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியிருப்பான். ஆனால் அடுத்தவர்களின் செய்ய வேண்டிய கடமைகளை, தன்னிடத்தில் பணியாளர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை அவர் சரியாக செய்திருக்க மாட்டார். சரியாக அவர்களுக்கு சம்பளங்களை கொடுத்திருக்க மாட்டார். சரியான முறையிலே அவர்களுக்காக வேண்டி அநியாயம் செய்திருப்பார். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நிறைய அமல்களை கொண்டு வந்து மறுமையிலே நிறுத்தாட்டப்படுகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நபர்களாக வருவார்கள், அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர் எனக்கு அநீதம் செஞ்சிட்டாரு, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யல. என் தந்தை வந்து நிற்பார், தனையன் வந்து நிற்பான், சகோதரன் வந்து நிற்பான், மனைவி வந்து நிற்பாள், மகன் வந்து நிற்பான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நிற்பான், சகோதரர்கள் வந்து நிற்பார்கள். எல்லோரும் வந்து சொல்வார்கள், எனக்கு அநியாயம் செய்து விட்டான். அவனுடைய நன்மையில் இருந்து எடுத்து கொடுக்கப்படும். நன்மைகள் எல்லாம் இப்படி எடுத்து கொடுக்கப்பட்டு காலியாகிவிடும். கடைசியாக அவனுடைய தீமைகள் தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் பாதிக்கப்பட்டானோ அவன் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் வந்து நிறைய பேர்கள் வந்து நிற்பார்கள், நாயகமே, இன்னும் அவன் எனக்கு அநீதம் செய்து விட்டான், என்ன செய்வது என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அனைத்து பாவத்தையும் அவனுக்கு கொடு என்று சொல்லப்படும். இப்படியாக பாவங்களை கொண்டு வந்து கொடுக்கப்படும், நன்மைகளை பிடுங்கப்படும். இது மறுமையிலே நடக்கும் என்று சொன்னார்கள். நாளை அவன் வந்து நிற்பான், அநீதம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவனுடைய அமல்கள் எல்லாம் போகி அவன் மேலே பாவங்கள் எல்லாம் சுமத்தப்படுகிறான் அல்லவா, அவன்தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள், அவன்தான் நஷ்டவாளி என்று சொன்னார்கள். மறுமையிலே அந்த ஒரு நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் ஹக்குகளை நிறைவேற்றுங்கள், அடியார்களின் ஹக்குகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். பெருமான்